ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு கருப்பு வெள்ளை போடியில் ஒரு மீடியம் சைஸ் மாடும் செவல கலர் கிராஸ் டைப் ஜெர்சி ஒன்றும் சேலுக்கு வந்துருக்குதுங்க. இந்த ரெண்டு மாட்டை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கருப்பு வெள்ளை கிடாரிங்க 9 மாதம் செனை, 4 பல்லு, இன்னும் கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்களா 20லேருந்து 25 நாள் எடுத்துக்கும். மாடு நல்லா பொட்டியாட்டம் மீடியம் சைஸ் தான். ரொம்ப பெரிய மாடும் இல்லை, ரொம்ப பொடி மாடும் கிடையாது. ஓரளவுக்கு மீடியமான மாடு. கெடேரி சுழியில் பார்த்தீங்களா அசவு சுழிங்க. அசவு சுழியாக இருந்தாலும் கெடேரி நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நல்ல ஒரு பக்காவான மாடு. நல்ல கறி கிணத்துல பொட்டியாட்டம் கட்டுத்தரைக்கு ஒரு அம்சமான ஒரு மாடு. கட்டுத்தரைக்கு நல்ல ஒரு அழகான ஒரு மாடு. ஆனால் அசவு சுழி அது மட்டும்தான் அந்த மாட்டுடைய பிரச்சனை. ஒரு சிலர் பார்த்தீங்களா கருப்பு வெள்ளைக்கு சுழியை எதிர்பார்க்கறதில்ல. கருப்பு வெள்ளையில் இருந்தால் கலர் பிடிச்சிருந்தா போதும், சுழி ஒரு சிலர் கண்டுக்கிறதில்ல. ஒரு சில ஏரியாவில் சுழி எதிர்பார்க்குறாங்க, சுழி கிளியராக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆளுகிட்ட பாய்ச்சலுக்கு போகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவும் கிடையாது. மற்றபடி எல்லாமே குணமெல்லாம் நல்ல ஒரு குழந்தைத்தனமான குணம். மாடு வந்து மிரள்றது அந்த மாதிரிலாம் கிடையாது. மடிசெட் பார்த்தீங்களா ஓரளவுக்கு மடிசெட் இருக்குது. அதாவது கிடாரிக்கு தகுந்த மடிசெட் இருக்குது. இன்னும் 20 25 நாள் 30 நாள் அப்படிங்கும்போது அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் மடி இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா மடிப்பை ஓரளவுக்கு பை இருக்குது. அதனால் மடி செட் பிரச்சனை கிடையாது. மாடு ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபினிஷிங்கான மாடு. நல்ல கறி பிடிப்போட நல்ல தாலி முழுகி தண்ணி குடிக்கிற மாடுங்க. நல்ல தாலி முழுகி தண்ணி குடிக்கிற மாடு. வரத்தீனி பச்சை தீனி எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய மாடு. அப்படி ஒரு பக்காவான மாடு. நல்ல ஒரு லட்சணமான மாடு. கட்டுத்தரைக்கு அருமையான ஒரு அழகான ஒரு மாடு. 75,000 ரூபா ரேட்டு வரும்னு சொல்லியிருக்கிறாரு. நேரில் வந்தால் இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசுவாங்களாம். அடுத்து பார்த்தீங்களா இந்த செவல மாடுங்க. செவல மாடு கொம்பு டைப்புங்க. ஜெர்சியில் கொம்பு வரிசை பாருங்கள். நல்ல ஒரு லட்சணமான கொம்பு வரிசை. மாடு நடக்கிறதும் பாருங்கள் நல்லா குதிரை மாதிரி. கறவையில் பார்த்தீங்களா 13 லிட்டரு 14 லிட்டரு கன்ஃபார்ம் சொல்லலாம். அந்தளவுக்கு மடி செட்டோட ஒரு மாடு. மடி ஒரு பக்காவான மடி. இந்த மாட்டுக்காக இப்படி மடி இருக்குதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மடி செட்டான மாடு. கண்ணு போடுறதுக்கு பார்த்தீங்களா இன்னும் ஒரு 3 to 5 நாள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 3 to 5 நாளில் கண்ணு போட்டுருன்னு சொல்லியிருக்கிறாரு. மற்றபடி மாட்டில் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. சுழி வந்து சுத்தமான சுழி. சுழியில் ப்ராப்ளம் கிடையாது. சுழி சுத்தம். கட்டுத்தரையில் மிரள்ற பழக்கமும் கிடையாது. குழந்தைங்க பொம்பளைங்க யார் போனாலும் மாட்டை பிடிக்கலாம். அந்தளவுக்கு மாடு மிரளாத மாடு. மாடு வந்து மிரளி கிடையாது. தண்ணி குடிக்கிறது, தீனி சாப்பிட்றது அது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டின்னு சொல்லலாம். ஏன்னா தீனி கழிச்சு விடாமல் சாப்பிட்ற மாடுங்க. பச்சை தீனி வர தீனி எதை போட்டாலும் கழிச்சு விட்றது கிடையாது. நல்லா கட்டுத்தர சுத்தமாக சாப்பிட்டுக்குது. தண்ணி குடிக்கிறத பார்த்தீங்களா தாலி முழுகி தண்ணி குடிக்கிற மாடுங்க. நல்லா தாலி முழுகி தண்ணி குடிக்கிற மாடு. நல்ல ஒரு பக்காவான மாடு. கருப்பு மூஞ்சில் செவல கலருங்க. மாடு வந்து கருப்பு மூஞ்சில் செவல கலரு. நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு. மாட்டில் குறை சொல்ல முடியாது. மாடு பார்த்தீங்களா 3ஆம் ஈத்து மாடு. 3ஆம் ஈத்து மாடுங்கிறதுனால உங்களுக்கே தெரியும். மடிக்கு வச்சம் எந்த மடிக்கு வச்சமும் கிடையாது. நல்ல ஒரு கைசாதுவான மாடு. குழந்தைத்தனமான மாடு. கட்டுத்தரைக்கு உகந்த மாடு. கட்டுத்தரைக்கு பக்காவான மாடு. பொண்ணுங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் மாட்டை வந்து நல்லா பராமரிப்பு பண்ணிக்கலாம். மாடு வந்து பாய்ச்சலுக்கு வர்றது இந்தமாரி பிரச்சனை கிடையாது. நல்ல ஒரு கைசாதுவான மாடு. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்களா 75 ரூபா சொல்லியிருக்கிறாரு. கருப்பு வெள்ளையும் இதுவும் சேர்த்து 1,50,000 ரூபாய்க்கு பிடிச்சிக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இது ஃபிக்ஸடான ப்ரைஸு கிடையாது. 10-5 அனுசரித்து வாங்கிக்கலாம். அதனால் உங்களுக்கு மாடு பிடிச்சிருந்தால் எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 2 மாடு ஜோடியாக வண்டி ஏற்றிக்கலாம். இந்த மாடு இன்னும் 2-3 நாளில் கன்று போட்டுரும். கருப்பு வெள்ளை பார்த்தீங்களா 25 to 30 நாள் எடுத்துக்கும். கன்று போடுறதுக்கு இன்னும் 25 to 30 நாள் ஆகும். அதனால் நல்ல குவாலிட்டியான மாடு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே பாய், தேங்க்யூ.